மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. Welcome to our online communion service. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஆயத்தமாக இருக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு இருந்து எங்களை நடத்துவீராக. துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Sister Beulah will lead us in worship. Over to you, Sister Beulah. Thank you.
Praise the Lord. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதான நேரம். இந்த நேரத்துல எல்லா கவலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் மறந்து நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவரை மாத்திரமே நோக்கி இருக்கட்டும். சேர்ந்து கர்த்தரை கரங்களை தட்டி முழு இருதயமும் முழு சிந்தையும் முழு ஆத்மாவும் கைகள் கர்த்தரை ஆராதிக்கட்டும். சரீரம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கட்டும். நாமே சேர்ந்து ஆராதிப்போம். நல்ல பாடல்களை நல்ல வாய்களை திறந்து பாடி தேவனுடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரத்து கூடிய ஆண்டவர் ஜெபத்தினாலும் அவரை மகிமைப்படுத்துகிறதான நேரம். சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நித்தமும் அழிவில்லாமையும் அத்தரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கே எல்லா கனமும் மகிமையும் பெருமையும் புகழ்ச்சியும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். ஆமென். அவருக்கே எல்லா மகிமையும் இருக்கும். கரங்களை தட்டி பாடுவோம். நீரன் பலனும் கேடகமா உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி உயர்த்துவோம். ஆமென். கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயத்தை பெற்றிருக்கிறோம், உதவிகளை பெற்றிருக்கிறோம். ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் அல்லவா? அதெல்லாம் நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதான நேரம். சகாயம் பெற்றிருக்கிறவர்கள், உதவி பெற்றிருக்கிறவர்கள் அப்படி இல்லைன்னா நாம் ஜீவனோடையே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அதை நினைக்கும் போதே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆம் ஆண்டவரே, சகாயம் பெற்றிருக்கிறேன், உதவி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆமென். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன்,
தெய்வ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார கரங்களை தட்டி பாடலாம். இணைந்திருக்கிறவர்கள் யாவரும் சிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். பலியிடுகிறவன், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை பிரியப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இருதயத்தின் பலியாகிய காலை உதடுகளின் பலி, காலை உதடுகளின் பலியாகிய கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஆமென். ஆண்டவருக்கு பலி, பலி என்பது நம்மளால இயலாததை ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் பலி. இந்த நேரத்துல எவ்வளவு பலவீனமாயிருந்தாலும், ஒருவேளை சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த முடியாத நேரத்துல ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே நீங்க ஆராதிக்கிற இடத்தை நிரப்புகிறவராயிருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே
சொல்லி உயர்த்துவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. அந்த கிருபையை உயர்த்துங்க. அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆமென். மேலானதே உம் கிருபை, மேலானதே ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் ஆமாண்டவரே உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை ஆமென். பலவீன நேரங்களிலெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிச்சே ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கிருபை 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 ஆண்டவரே. எஸ், கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை ஆமாண்டவரே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்க கொடுத்திருக்க பெரிய ஈவு ஆண்டவரே. நீர் பாராட்டின பெரிய கிஃப்ட் ஆண்டவரே. இந்த கிருபையினாலே தான் நாங்கள் விசுவாசத்தினாலே தான் நாங்கள் உயிர் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையை உயர்த்துகிறோம். ஆமென். கஷ்டத்தின் நேரங்களில் எல்லாம் உடைய கிருபை என்னை காத்ததை ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுமே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. கிருபை
strong tower, the righteous run into it, and they are safe. The name of the Lord is a strong tower, righteous run into it, and they are safe. ஆமாண்டவரே, உந்த நாமம் எத்தனை மகிமையானது ஆண்டவரே. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே ஆண்டவரே, அது எங்களுக்கு எத்தனை மகிமையான நாமம், எத்தனை மேன்மையான நாமம். அது பலத்த கோட்டையாய், அது அரணாய் எங்களுக்கு உண்டே ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசி வருகிற பர்வதமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். அவரே 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 எல்லாவற்றிற்கும் பாத்திரர், அவரே காரணர், அவர் நமக்கு பலனாய் நமக்கு கோட்டையாய் நிற்கிறவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். அவரை பார்த்து சொல்லுவோமா, என் பலனே, என் துருகமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் அரணாய் நிற்கிறவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைக்கிறவராய் இருக்கிறார். சகல கிருபை பொருந்திய தேவன், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் நம்மை சீர்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை நிலைப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்மை சீர்படுத்துகிற தேவன், எல்லா விக்கினங்களுக்கும் தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்ம ஸ்டேபிளா வைக்கிறவர் அவர் தான். நம்மை பலப்படுத்துகிற தேவன். அதனாலதான் பாட போகிறோம், என் பலனே என்று சொல்லி பாடுவோமா. என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பே. என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே இயேசுவையே, நேசிப்பே என் நேசரையே. நேசித்து சொல்லுவோம், ஆராதிப்பே இயேசுவையே. நேசிப்பே இயேசுவையே. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகழிடம் நீரே. சேர்ந்து சொல்லுவோம், என் நினைவும் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. நீர் மாத்திரமே ஆண்டவரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகழிடம் நீரே. ஆராதிப்பே இயேசுவையே. நேசிப்பே இயேசுவையே. ஆராதிப்பே இயேசுவையே. நேசிப்பே இயேசுவையே. அவரே தன் தாயும் தந்தையுமாய் சேர்ந்து சொல்லுவோமா, என் தாயே, என் தந்தையே, என்னை தாங்குகின்ற என் சொந்தமே என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். ஆமென். என் தாயும் என் தகப்பனும் என் தாயும் நீரே. என் தாங்கும் என் சொந்தமும் என் நண்பனும் நீரே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே. என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும் நீரே.
நேசிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மாத்திரமே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. We love you Lord. We give all the glory and honor to you. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, today is 12th of May. Last 12th, April 12th is when Jesse passed away. It is exactly 1 month. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். எங்களை கிருபையாய் நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் என் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த 25 ஆண்டுகள் 10 மாதங்கள் ஜெஸ்ஸி இந்தியாவில் மிஷனரியாக இருந்த நாட்கள் கர்த்தருடைய கரம் தாங்கியது. கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். அவர்களுக்கு வேண்டிய ஊழிய கிருபைகளை கொடுத்து நடத்தினார். எவ்வளவு நல்ல சாட்சியுடன் அவர்கள் ஓட்டத்தை முடித்தார்கள். அந்த மிஷனரியுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். முடிவிலே 4 வருடங்கள் பெரிய போராட்டம் அவர்கள் சந்திக்க வேண்டியது இருந்தாலும் அதுலேயும் ஒரு முன்மாதிரியாக எப்படி பிரச்சனைகளை சமாளிக்கணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்று ஒரு மிஷனரியாக வந்து செய்த ஊழியம் மட்டுமல்ல, அவங்க லைஃபே ஒரு டெஸ்டிமனியாக மாறினதற்காக நான் ஒரு ப்ரவுட் ஹஸ்பண்டாக நான் ஐ வாண்டட் டு தேங்க் த லார்ட் ஃபார் கிவிங் மீ சச் அ காட் ஃபியரிங், காட் ஆனரிங், காட் ஒபேயிங் வைஃப். தொடர்ந்து நாங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் இந்த ஓட்டத்தை நாங்கள் சரியாக ஓட தேவன் எங்களுக்கு கிருபை தருவாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லா நேரத்திலையும் கர்த்தருடைய பந்திக்கு வரும்பொழுது நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் we can come to God. ஆண்டவர் நமக்கு உயிரையே கொடுக்கிறதற்கு, நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவர் உயிரையே கொடுப்பதற்கும் வில்லிங்காக இருந்தார். தட் இஸ் ஹியூஜ் கமிட்மெண்ட் ஃப்ரம் காட். அதாவது நம்முடைய நலனுக்காக ஜீவனையே கொடுப்பார், வேற எதையும் கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்னு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, நான் வாசிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? உயிரையே கொடுத்தார். ஸோ எந்த சூழ்நிலையிலும் நம்ம தைரியமா அவர்கிட்ட போகலாம். எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனிமை என்றால் என்னன்னு தெரியும், பாடுகள் என்றால் என்ன என்று தெரியும். எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, சீஷர்கள் விட்டு போயிட்டாங்க, ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். தனிமை என்றால் என்னன்னு தெரியும். ஸோ இந்த நாட்களில் எங்களுக்கு தேவன் போதுமானவராக, கடைசியா நாங்க ஃபேமிலியா ஹாஸ்பிட்டல்ல we took communion. That is the last meal that Jesse took. 10 நாள் சாப்பிடல, பட் சாகிறதுக்கு few hours back just communion. What a blessed life. Praise God. இப்பொழுது எங்களுக்கும் இந்த நாட்களில் கடந்து போகிறதற்கு அவருடைய சமூகம், அவருடைய பாடுகள் தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. எங்களுக்காக அவர் எதையும் செய்வார் என்ற ஒரு காரியம் கம்யூனியனுக்கு வரும்பொழுது இருக்கிறது. God will do anything for us. அதை செய்திருக்கிறார் இதுவரைக்கும். எங்களுக்கு அதிகமாக அவருடைய
உதவி, ஒத்தாசை தேவை. ஆகவே எனக்கு பர்சனல் அந்த கம்யூனியன் டைமில் ஐ வாண்ட் டு ரிமெம்பர் த லார்ட்ஸ் குட்னஸ் த லாஸ்ட் 1 month. கடந்த ஒரு மாதமாக கடந்து போன எல்லா நேரத்திலும் அவர் பிரசனத்துக்கு வரும்பொழுது, அவருடைய வசனத்துக்கு வரும்பொழுது அது எங்களுக்கு பெரிய ஆறுதலை தந்தது. ஈவன் நவ் ஆஃப்டர் 1 month ஆஃப் பீயிங் வித்தவுட் ஜெஸ்ஸி, கூட மனித உறவுகள் எல்லாம் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இருக்கிறது ஆண்டவர் தான் அப்படிங்கிற காரியத்தையும் நான் நினைவு கூறுறேன். என்னை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இருக்கிற தேவன், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று திருமணத்தில் வாக்கு கொடுத்த நபர் மரிக்கும் பொழுது போய் விடுவார்கள். ஆனால் என் ஆண்டவர் கடைசி வரைக்கும் இருக்கிறவர். அதை நினைவு கூறுகிறேன். ஆமேன். நீங்களும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு காரியத்தை நினைச்சுக்கிடுங்க. ஆண்டவர் நமக்காக, நம்ம நலனுக்காக மரிக்கவே ஆயத்தமாக இருந்தார்னா இல்லை, அதை விட வேற என்ன கமிட்மெண்ட் வேணும்? அதனால் அவரை அண்டிக் கொள்வது பெரிய ஒரு சேஃபான ஒரு இடம். ஆமேன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவனுக்கு பெரிய பாதுகாப்பு. தேங்க்யூ லார்ட், கீப் அஸ் இன் யோர் ஷெல்டர். ஆமேன். ஸ்தோத்திரத்தோடு புசித்து பானம் பண்ணுவோமா? அல்லேலூயா. உள்ளமெல்லாம் உருகுதையோ என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் யேசுதாஸ். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே. இந்த உலக சரித்திரத்தில் என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் குற்றப்படுத்த முடியும் என்று கேட்ட ஒரே ஒரு நபர் நமது ஆண்டவராகிய இயேசு. அவர் நமக்காய் சிலுவையில் பட்ட பாடுகளை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் உருகுகிறது. உள்ளம் உருகினால் போதாது, இந்த அளவுக்கு நம்மீது அன்பு வைத்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? உள்ளமெல்லாம் உருகுதையோ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், கர்த்தனே உம் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேன் உம் சேவையே. ஒரு அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடலாம். Thank you, Lord. கள்ளன் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அவன் கள்ளன் என்று அவனை ஒதுக்கி தள்ளாமல் இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர், அந்த கள்ளனை போல எத்தனையோ குறைகள் இருக்கிற நமது வாழ்க்கையை அவர் ஒதுக்கி தள்ளாமல், மகனே உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று அவர் நம்மையும் ஏற்றுக்கொண்டாரே. இந்த அன்புக்கு நாம் எதை திருப்பி தர முடியும்? இந்த அன்புக்கு ஈடாக நாம் என்ன செய்ய முடியும்?
ஒவ்வொரு நாளும் உம்மை பறைசாற்றுவேன். இந்த அன்புக்கு ஈடாக நான் உம்மை அறிவித்து என் நன்றியை தெரிவிப்பேன் என்று அர்ப்பணிக்கலாமா? என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் என் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனே உம் அன்புக்கீடா நித்தம் செய்வேனும் சேவையே. கர்த்தனே எங்கள் தேவனே, பாடல் ஜெபமாய் மாறட்டும், வெறும் பாடலாய் அல்ல. உம் அன்புக்கீடாக நான் நித்தம் செய்வேனும் சேவையே என்று அர்ப்பணித்து பாடுவோம் பிரியமானவர்களே. கர்த்தனே அன்புக்கீடா நித்தம் செய்வேனும், எப்பொழுதாவது அல்லப்பா, நித்தமும் செய்வேன் சேவையே. மேகம் மீது இயேசுராஜன் வேகம் வரும் நாளன்றோ. லோகம் மீதில் காத்திருப்போம், ஏக்கம் எல்லாம் தீர்ந்திட. தியாகராஜன் இயேசுவை நாம் முகமுகமா தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாளென்றோ. தியாகராஜன் இயேசுவை நாம் முகமுகமா தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாள் என்றோ. ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது அவருடைய பொன்னான முகத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு, நம்முடைய துக்கத்திற்கு ஒரு முடிவு, நம்முடைய அழுகைக்கு ஒரு முடிவு. அந்த நாள் பாக்கிய நாள். அந்த நாளுக்கு ஆயத்தப்படும், அநேகரை ஆயத்தப்படுத்தும். மாரநாதா, இயேசு வருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தேர்தல், தேசத்தில் உள்ள தேர்தல், இதனுடைய ரிசல்ட் இன்னொரு 3 வீக்ஸில் வந்துடும். எலெக்ஷனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மிஷனரி ஊழியத்தை குறித்ததான காரியத்தை 2 வாரத்திற்கு மிஷன்ஸ் கன்வென்ஷனாக நடத்துகிறோம். ஒரு வாரம் முடியும் இன்றைக்கு ஆஃப்டர்நூனோட, இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. மிஷனரி ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமேன். எனக்காக, குடும்பத்திற்காக
ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கு போலாமா? ஷல்வி. தகப்பனே, எங்களோடு கூட பேசும். போன வாரத்தில் உலகளாவிய பஞ்சத்தை குறித்து பேசினீர். இன்றைக்கு உலகளாவிய உபத்திரவம் ஒன்று வருகிறது. அதற்கு சபை ஆயத்தப்பட வேண்டிய காரியத்தை குறித்து வசனத்தில் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Jesus predicted that there is going to be a global persecution in the end times. இயேசு இந்த கடைசி காலத்தில் ஒரு மாபெரும் உபத்திரவம் இருக்கும் என்று முன்னறிவித்தார். இயேசு சொன்ன எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வருகிறது. உலகளாவிய ஒரு கொள்ளை நோய் வரும் என்றும், கொள்ளை நோய்கள் வரும் என்றும், பல இடங்களிலே பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்றும், பல இடங்களிலே பஞ்சம் உண்டாகும் என்றும் இயேசு முன்னுரைத்தார். கொள்ளை நோய் இன்றைக்கு உலகத்தையே அசைத்து விட்டது. பூமி அதிர்ச்சிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதுவரை கேள்விப்படாத தேசங்களில் எல்லாம் பூமி அதிர்ச்சிகள் வருகிறது. நிலநடுக்கங்கள் வருகிறது. earthquakes in diverse places, pestilence in many places. That is what we read in Matthew 24 verse 7. மத்தேயு 24:7 நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். உபத்திரவம், நெருக்கம், பாடுகள் கடைசி காலத்திலே இருக்கும் என்பதற்கு வேதத்திலே ஆதாரம் உண்டு. சபையானது இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். The church must heed, listen carefully to the prophetic scriptures in the Bible. தீர்க்கதரிசன அறிவை நமக்கு கொடுக்கிற, காலத்தை நிதானித்துக் கொள்ளுகிற, வெளிச்சத்தை கொடுக்கிற வேத வசனத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் இருளிலே தான் இருப்போம். We will be in only darkness. 2 பேதுரு 1:19 சொல்லுகிறது, if we don't pay heed to the prophetic scriptures, we will grope in darkness. நாம் தீர்க்கதரிசன வசனத்திற்கு செவி கொடுக்காவிட்டால் நாம் இருளிலே இருப்போம் என்று 2 பேதுரு 1:19 சொல்லுகிறது. மத்தேயு 24:7 கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, பஞ்சம் என்று வாசிக்கிறோம். கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சியும் பல இடங்களிலே உண்டாகிவிட்டது. பஞ்சம் அடுத்து உண்டாக போகிறது. ஏற்கனவே இலங்கையிலும் பல தேசங்களிலும் அது ஆரம்பித்து விட்டது. This will become a global famine. இதை குறித்து நான் உலகளாவிய பஞ்சம் ஒன்று வரப்போகிறதா என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். I have spoken another message on the title Global Famine. Is it coming very soon? என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். You might want to look for that and listen to that as well. கவனிங்க. Listen. நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசப்போகிற ஒரு காரியம் கடைசி காலத்திலே வரப்போகிற உலகளாவிய உபத்திரவம், குளோபல் persecution. There are 3 things that are going to come in the end times, which is going to be global in nature. 3 காரியங்கள் நடக்கப் போகிறது. அது உலகளாவிய சம்பவமாக இருக்க போகிறது. 1 உலகளாவிய பஞ்சம், மற்றொன்று உலகளாவிய உபத்திரவம்,
மூன்றாவது உலகளாவிய எழுப்புதல். இன்றைக்கு உலகளாவிய எழுப்புதலை குறித்து அநேகம் கேட்கிறோம். We are hearing a lot of preachers talking about global revival, and we must. உலகளாவிய எழுப்புதலை குறித்து அநேகர் பிரசங்கிக்கிறதை கேட்கிறோம். அவசியம், கண்டிப்பாக கேட்க வேண்டும். And there is an urge to prepare for the revival that is to come. வரப்போகிற எழுப்புதலுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்ற அறைகூவலும் வந்து கொண்டே இருக்கிறது. அது மிகவும் அவசியம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்க வேண்டும். பட் அதோடு கூட உலகளாவிய பஞ்சம், உலகளாவிய உபத்திரவம் என்ற செய்தியையும் நாம் அந்த அளவிற்கு கேட்பது இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய வருத்தமும் கூட. The church must be prepared for the coming revival, and the church must also be prepared for the coming famine and the coming persecution. வரப்போகிற உபத்திரவம், வரப்போகிற பஞ்சம், வரப்போகிற எழுப்புதல் ஆகிய இந்த மூன்று காரியத்திற்கும் திருச்சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். The church must be prepared for all three. Global revival is not going to happen in a vacuum or in a safe context. உலக எழுப்புதல் என்பது ஒரு தனித்து நடக்கப் போகிற ஒரு சம்பவமும் அல்ல. சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நடக்கப் போவதும் இல்லை. உபத்திரவம், பஞ்சம் ஆகிய காரியங்கள் நடுவில் தான் இந்த எழுப்புதல் நடக்கப் போகிறது. Matthew 24:7 global famine, Matthew 24:9 and 10 global persecution, Matthew 24:14 global revival, மத்தேயு 24:7 உலகளாவிய பஞ்சம், மத்தேயு 24:9-10 உலகளாவிய உபத்திரவம், மத்தேயு 24:14 உலகளாவிய எழுப்புதல். இதைத்தான் அடுத்து நாம் பார்க்க போகிற காரியம். சபையானது இதற்கு ஆயத்தப்பட வேண்டும். விசுவாசிகள், ஊழியர்கள் இதற்காக ஆயத்தப்பட வேண்டும். சபை தலைவர்கள், பிரசங்கிமார்கள் இதை குறித்து பேசி விசுவாசிகளுக்கு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். This is not something that might happen. These are things that will happen. இது ஏதோ நடந்தாலும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அல்ல. இது கண்டிப்பாக நடக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. There is going to be a global famine. We talked about that in another sermon, but now I'm going to talk about global persecution. உலகளாவிய உபத்திரவத்தை குறித்து நான் பேசப் போகிறேன். கவனியுங்கள். மத்தேயு 24:9-10 அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பகைக்கப்பட்டாலும் படுவீர்கள் என்று இல்லை, பகைக்கப்படுவீர்கள் என்று டெஃபினட் ஆர்டிக்கல்ல இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அப்ப நீங்க கவனிங்க, ஒருவரை ஒருவர் பகைக்கிற ஒரு டெம்டேஷன் வரும், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிற டெம்டேஷன் வரும், இடரல் அடைகிற சூழ்நிலைகள் வரும். இடரல் அடையாதபடிக்கு, காட்டிக் கொடுக்காதபடிக்கு, சுயநலமாக செயல்படாதபடிக்கு, பகைக்காதபடிக்கு, அன்பிலே வேரூன்றி ஆண்டவருக்குள் வேரூன்றி இருக்க வேண்டிய ஒரு காலம். ஆமென். So there is coming a shaking. அசைக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் அசைப்பதாக
எபிரேயர் 12:26-27 ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலும் நீங்கள் வாசிக்கலாம். அவர் வானத்தை அசைப்பார், அவர் பூமியை அசைப்பார், அவர் கடலை அசைப்பார், அவர் வெட்டாந்தரையை அசைப்பார், அவர் ஜாதிகளை தேசங்களை அசைப்பார். There is coming a shaking in the end times. God will shake the heavens, God will shake the earth, God will shake the dry places, God will shake the oceans, and God will shake the nations. Hebrews 12:26-27, Haggai chapter 2 verse 6 and 7. Those things are happening. அது நடக்கிறது, இன்னும் அதிகரிக்க போகிறது. உலகம் எப்படி இருக்கும்? How will the world be in end times? எப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை படித்து பாருங்கள். Read 2 Timothy chapter 3 verse 1-5. There are 19 moral and ethical blemishes listed out there. These are the characteristics of people who will live in the end times. கடைசி காலத்திலே வாழுகிற மக்களுடைய நெறித்தன்மையும் அவர்களுடைய ஒழுங்கும் அல்லது ஒழுக்கக்கேடும் எப்படி இருக்கும் என்பதை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் அதிகரிக்க போகிறது. என்ன பாஸ்டர், நீங்க சொல்றத பார்த்தா உலகத்துல எதுவுமே நல்ல காரியம் நடக்காதது போல தான் நீங்க பேசுறீங்க. Well, that's what my Bible says, and I rather believe in that than what the world leaders are promising. உலகத்திலே உள்ளதான அரசியல் தலைவர்கள் வாக்கு பண்ணுகிற காரியத்தை நம்புவதை காட்டிலும் நான் என்னுடைய வேதத்தை தான் நம்ப ஆயத்தமாக இருக்கிறேன். அப்ப எதுவுமே நல்ல காரியமே நடக்காதா? Listen carefully. நல்லா கவனிங்க. The only thing that can get better, or there is hope, is you getting better, I getting better, the Church of Jesus Christ getting better. நீங்கள் முன்னேறலாம், நல்ல நிலைக்கு வரலாம், நல்ல கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணலாம், நல்ல மனிதனாக மாறலாம், நான் நல்ல மனிதனாக மாறலாம், திருச்சபை மகிமை மேல் மகிமை அடையலாம். The only thing that will get better or can get better is you and me and the Church of Jesus Christ. The world is really degrading itself from moral standards. நெறி சம்பந்தப்பட்ட காரியத்திலே உலகமானது மிகவும் மோசமான நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறது. உலகத்திலே இன்றைக்கு பாருங்கள், பல காரியங்கள் அரசாங்கமே அனுமதிக்கிறது. ஓரின சேர்க்கை காரியங்கள் அது ஒரு குற்றம் என்று சிங்கப்பூர் தேசத்தில் இருந்தது. இப்பொழுது அது குற்றம் இல்லை என்று சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 2022 ஆண்டு ஆகஸ்ட் 2022 Singapore government took away, repealed the law which said male and male, female and female coming together is inappropriate and it is to be dealt with and penal code ல இருந்தது. குற்றச்சட்டத்திலே அது இருந்தது. ஆனால் இப்பொழுது அது இல்லை என்று அறிவிப்பு கொடுத்தார் பிரதமர். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சிங்கப்பூர் தேசத்தின் சுதந்திர தின பேச்சிலே அதை பிரதமர் அறிவித்தார். ஆனால் ஒரு நல்ல காரியம், திருமண உறவு என்று வரும் பொழுது ஒரு கவர்மெண்ட்ல நாங்க மேரேஜ் என்று அங்கீகரிக்கிறது. 1 man 1 woman. கவர்மெண்ட் திருமணமான உடனே அந்த ஹவுசிங் பிளாக் HDB பிளாக்ஸ்
அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறதற்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்ப அந்த ஒரு மேன் ஒரு உமன் அந்த மேரேஜை தான் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் அதில். பட் இப்படிப்பட்டதான ஓரின சேர்க்கை மக்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்றும் அவர்களை நாம் குற்றப்படுத்த வேண்டாம் என்றும் இப்பொழுது சொல்லுகிறோம் என்று அவர் அறிவிப்பு கொடுத்தார். It is quite scary that governments are beginning to recognize this lifestyle. முழு உலகத்திலும் இது ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. இயேசுவினுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறும். குளோபல் ஃபேமின், குளோபல் பர்சிக்யூஷன். சரி, இது கடைசி காலத்திலே நடக்கிற உபத்திரவம். பட் ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், கடைசி காலத்திலே உள்ள உபத்திரவம் என்று நான் உங்களுக்கு சொன்னாலும் பொதுவாகவே எல்லா காலத்திலுமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. நாம் ஜெயிக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது உலகம், மாமிசம், பிசாசு மூன்றை ஜெயிக்கணும். அதில் ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியம் உலகம். One thing that we must overcome is the world. கவனிங்க, இயேசு மலைப்பிரசங்கத்தில் என்ன சொல்லுகிறார்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்கள். 11வது வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். லிசன், என் நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள், நீதி நிமித்தம் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள். You'll be persecuted for my name's sake, you'll be persecuted for righteousness sake. இந்த ரெண்டு காரணத்திற்காக உபத்திரவப்படுவோம். People of God, be prepared. இயேசுவினிடத்தில் வரும்பொழுது ஆசீர்வாதம் வரும் என்று மட்டும் செய்திகளை பொதுவாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஏன் திருச்சபை தலைவர்களை பார்த்து கொண்டிருந்தால் நாம் பேசுகிற செய்தி முழுமையான செய்தியா? கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். இயேசு சொன்னார், உபத்திரவம் வரும். சபையை உபத்திரவத்திற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். உபத்திரவ காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஊழியர்களுக்கு நான் பேசுகிறேன். ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுக்கக்கூடாது, தவறான நம்பிக்கையை கொடுக்கக்கூடாது, வேதவசன ஆதாரம் இல்லாமல் செய்திகளை நாம் சொல்லி அவர்களை நாம் ஆயத்தப்படாமல் விட்டுவிடக்கூடாது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அப்ப நீதியாய் நடந்தால், தேவபக்தியாய் நடந்தால் துன்பப்படுவோம் என்று வேதம் சொல்லவில்லையா? தேவபக்தியாய் நடக்க மனதையுடைய யாவரும் துன்பப்படுவார்கள். The Bible says that. For his name's sake and for righteousness sake. அதற்காக ரைச்சியஸ்னஸை விட்டு விலகணுமா? பாதுகாப்பாக இருப்பதற்கு நோ. பைபிள் என்ன போட்டிருக்குது? நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள். ஆண்டவர் நாமத்திற்காக நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். You are blessed if you are persecuted. Have you ever thought of that? உபத்திரவப்பட்டா நான் பாக்கியவான். ஓ புவர் மீ, ஐயோ நான் பாவம், என்னையே டார்கெட் பண்றாங்க, அந்த சிந்தை வேண்டாம். You are blessed. பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். மாத்திரமல்ல, இங்க பாருங்க, ஒன்று நீங்கள் பாக்கியவான்கள், மற்றொன்று நீங்க கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? 12ஆம் வசனம், மத்தேயு 5:12. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். That should be your response. Joy. Rejoice. எப்படிங்க ரிஜாய்ஸ் பண்ண முடியும் உபத்திரவத்தில்? பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடி துதித்தார்களாம். அடித்து ஜெயிலில் போட்டப்ப சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் ஜெயிலில் இருந்து கடிதம் எழுதுகிறார். பிலிப்பியர்
4 அதிகாரத்திலும் பாருங்கள், the word joy is repeated in all the 4 chapters. And in chapter 4 and verse 4 he says rejoice, and again I say rejoice. Somebody in the prison is writing an epistle to someone outside and he is talking about joy. ஆவியின் கனியில ஒன்று joy, nothing to do with circumstances. Joy is character, joy is attitude. மகிழ்ச்சி என்பது நமக்கு சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் இருக்கலாம். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. Kingdom of God is not eating and drinking. It is righteousness, peace and joy in the Holy Ghost. தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், புசிப்பும் குடிப்பும் அல்ல. Romans 14:27. Is it Romans 14:27? Let me be accurate. Romans 14, ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம். Romans 14 and verse 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. Kingdom of God is joy. உங்களுக்கு உபத்திரவம் வந்தாலும் joy இழந்துராதீங்க. Amen. The joy of the Lord is our strength. நெகேமியாவில் வாசிக்கிறோம். In the book of Nehemiah, we read that the joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நமது பலன். ஆமென். நெகேமியா 8 அதிகாரம் 10 வசனம் கடைசி பகுதி. The joy of the Lord is our strength. Let no one strip you of the strength that you have by taking the joy away from you. உங்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து விட வேண்டாம். அது பலனை இழக்கிறதாக இருக்கிறது. Joy, சந்தோஷம், அது ஆவியின் கனியில ஒன்று. அது சூழ்நிலை பொறுத்தது அல்ல. உபத்திரவம் வரும் பொழுது என்ன பண்ணுங்க? இயேசு சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். Rejoice. That should be our response to persecution. And we can only when we have right perspective. இதை குறித்து ஒரு சரியான கண்ணோட்டம் இருந்தால் தான் நாம் களி கூற முடியும். அது மாத்திரமல்ல, முதலாவது என்ன சொன்னேன்? பாக்கியவான்கள். இரண்டாவது என்ன சொன்னேன்? களி கூறுங்கள். மூன்றாவது, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். வசனம் 12. Great is your reward in heaven. Bible talks about reward a lot. பலனை குறித்து பைபிள்ல நிறைய வாசிக்கிறோம், but nowhere do you read great is your reward except in this instance. உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கணுமா? நித்தியத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கணுமா? There you go. When you are persecuted, you have positioned yourself well for that kind of reward. நீங்கள் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிறதற்கு நீங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வரும் பொழுது நீங்கள் மிகுந்த பலனை பெறுகிற ஒரு நிலையிலே உங்களை வைத்துக் கொள்ளுகிறீர்கள். ஆமென். உபத்திரவத்தை குறித்து பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கிறது. I'm just repeating myself, I know. நான் மறுபடியும் சொன்னதே சொல்லுகிறது போல உங்களுக்கு இருக்கலாம். கடைசி காலத்துல உபத்திரவம் அதிகமாக இருக்கும். எல்லா காலத்திலுமே உபத்திரவம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் கடைசி காலம் இப்பொழுது doubly we are going to be persecuted because of the time and the season we are living in, and because of our faith we will be persecuted. So it is good to be prepared. முதலாவது ஒரு விழிப்புணர்வு வரும் என்பதை புரிந்து கொள்கிறது. இங்க பாருங்க, பவுல் மிஷனரி ஊழியத்தை செய்யும் பொழுது, அவர் மிஷன் ஃபீல்டுக்கு போகும் பொழுது அவர் 5 காரியத்தை செய்ததாக அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 21 இருந்து 23 வசனங்களிலே வாசிக்கலாம். Acts chapter 14 verse 21 to 23. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து
சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். லிசன், ஆக்ட்ஸ் 14:21-23, அப்போஸ்தலர் 14:21-23, 5 காரியங்கள். 1, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நம்பர் 2, அநேகரை சீஷராக்கினார்கள். நம்பர் 3, சீஷருடைய மனதை திடப்படுத்தினார்கள். வசனம் 22. அப்புறம் 4வது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். they gave persecution awareness, gospel sharing, disciple making, strengthening disciples, persecution awareness, உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை கொடுத்தார்கள். அடுத்து 23ஆம் வசனம், அந்தந்த சபைகள் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த 5 காரியத்தை தான் பவுல் செய்தார். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், 4வது காரியம், உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசுனுடைய சீஷர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இரத்த சாட்சியாகத்தான் மரித்தார்கள். இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தார். ஆதி திருச்சபையிலே ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டார். பவுல் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். So persecution என்பது real. People of God, I want you to listen to what I am saying very clearly and carefully. I am giving you biblical insight about end times. கடைசி காலத்தை குறித்து நான் உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறேன். Please know your Bibles. உங்களுடைய வேதத்தை நன்றாக நீங்கள் படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். Very often we hear the question that believers raise, I am so faithful to God, why problem for me? That is why problem, sir. அப்பனா நான் பேசாம பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காக நானே என்ன பண்ண போறேன், நானு ஆண்டவருக்குள்ள அதிகமா நெருங்க போவதில்லை, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், ஏன்னா எக்ஸாம் எனக்கு வராது, நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், ரோட்ல டிராஃபிக் ஆக்சிடென்ட்டே எனக்கு ஆகாது, வீட்டிலேயே இருங்க, ஸ்கூலுக்கே போகாதீங்க. will that be something that is sensible to do? இங்கே பாருங்க, உபத்திரவம் என்பது இருக்கும், நெருக்கம் என்பது வரும். அதிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற தீக்குள்ளே போடப்பட்டதனால் தானே 4வது நபர் கூட இருக்கிறதை அந்த சிலை செய்து வைத்த ராஜா பார்க்க முடிந்தது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க முடிந்தது, புதிய சட்டத்தை எழுத முடிந்தது, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடிந்தது. யோபு அப்படிப்பட்டதான் நெருக்கத்தின் வழியாய் போகிறதுனால் தானே சாத்தான் மூஞ்சில கரி பூச முடிந்தது. தானியேல் உபத்திரவப்பட அந்த சூழ்நிலைகள் எதிரிகள் செய்தார்கள், ஆனால் அதுதானே அவனுக்கு ப்ரமோஷனை இன்னும் கொண்டு வந்தது, எதிரிகளை அழித்தது. செங்கடல் வழியாய் தேவன் ஜனங்களை கொண்டு வந்தது உபத்திரவப்படுத்துவதற்கா? இல்லை, உபத்திரவப்படுத்துகிறது என்று நினைத்துக் கொண்டார்கள், ஆனால் எதிரியை அழிப்பதற்கு. சில வேளைகளில் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதிப்பார். எதற்கு? உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை உருவாக்குவதற்கு, ஆனால் சத்துருவை அழிப்பதற்கு. It is to destroy the enemy. செங்கடலிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கவில்லை, அவர்கள் அழிக்கத்தான் கொண்டு வந்தார் என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் இஸ்ரவேலரை அல்ல, எகிப்தியரை கர்த்தர் அந்த கடலிலே அழித்தார். உங்களுக்கு நெருக்கம் என்று நினைக்கிற காரியம் அநேக நேரத்தில் தேவன் அனுமதிக்கிறதற்கான ஞானம் என்ன தெரியுமா? எதிரிகளை அழிக்கிறதற்கு. May the Lord give you right perspective. ஆமான் சதித்திட்டம் தீட்டினான், சட்டம் நிறைவேற்றப்பட்டது, யூதர்கள் எல்லாம் அழிக்கிறதற்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் கவனியுங்கள், முடிவு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எதிரி சதிகாரன் தூக்கிலே தொங்கினான். அது ஆண்டவர் பாதுகாத்த ஸ்டோரிஸ்.
ஆனால் இரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது சபை, நீங்கள் ஒருவேளை பாதுகாக்கப்படாமல் இருக்கலாம், தேவ ராஜ்யம் என்று வரும் பொழுது, தேவ நாமம் மகிமைக்கென்று உள்ள காரியம் வரும் பொழுது, அது எப்பொழுதுமே அட்வான்டேஜ் கிங்டம் ஆஃப் காட். ஆமென். த சீட் ஆஃப் த சர்ச், சபையினுடைய வித்து என்று வருகிற ஒரு காரியத்திலே சொல்லப்படுகிற ஒரு வழக்கச் சொல், the blood of the martyr is the seed of the church. The blood of the martyr is the seed of the church. இரத்த சாட்சிகள், ஆமென், தேவராஜ்யத்திற்கும் சபைக்கும், ஏன் தேவ ஜனத்திற்குமே அது நன்மையை கொண்டு வரக்கூடிய காரியம். ஆமென். பவுல் உபத்திரவத்தை குறித்து அதிகம் எழுதுகிறார். இயேசு உபத்திரவத்தை குறித்து அதிகம் பேசினார். பேதுரு பேசியிருக்கிறார், யாக்கோபு பேசியிருக்கிறார். and Bible has too many references. Maybe I will give out a few of that. வசன ஆர்வம் உடையவர்கள், வசனத்தை எடுத்து படிக்க விரும்புகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள். few minutes ஆனாலும் பரவாயில்ல, வசன குறிப்புகளை கொடுக்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். If you are interested to take Bible references, we won't have time to read in this sermon. இந்த செய்தியில நாம் எடுத்து வாசிப்பதற்கு நேரம் இருக்காது. But may I encourage you to write down, to list down the scripture verses, the Bible verses. பவுல் சொல்லுகிறதான வாக்கியங்களை சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 21, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 37, Romans 8:35-37, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12 14, ரோமர் 12 14. So I gave you a lot of scriptures. நிறைய வசனங்களை கொடுத்தேன். பவுல் சொன்ன வசனங்கள். இயேசு சொல்லி இருக்கிறாரா? Matthew 5:44, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 11 12, யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மார்க் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மார்க் 14:7, மத்தேயு 10:22. There you go. Many verses given. அநேக வசனங்களை கொடுத்திருக்கிறேன், இயேசு சொன்ன வசனங்கள். பேதுரு சொல்லி இருக்கிறாரா? வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 19, 1 Peter chapter 4 verse 12-19, 1 Peter chapter 3 verse 16, 1 பேதுரு 3:16. யாக்கோபு சொல்லி இருக்கிறாரா? Has James talked about it? James chapter 1 verse 2 and 3, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆண்டவர் நாம் பாக்கியவான்கள் என்று சொன்னார், களிகூறுங்கள் என்று சொன்னார், பரலோகத்திலே பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொன்னார். பட் லிசன், பாதுகாப்பார் என்பதற்கும் வேதத்திலே நமக்கு சம்பவங்கள் உண்டு. சிறையிலிருந்து பவுல் பாதுகாக்கப்பட்டார், வெளியிலே வந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற தீயிலிருந்து தப்பித்து வெளியிலே வந்தார்கள். தானியேல் சிங்ககபியிலிருந்து வெளியிலே வந்தார். எஸ்தரும்
யூத மக்களும் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டார்கள். ஆமான் தான் மரித்தான், தூக்கிலே தொங்கினான். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் பொழுது எகிப்தியர்கள் தான் மடிந்தார்கள். இதெல்லாம் நமக்கு என்கரேஜிங் ஸ்டோரிஸ். பட் லிசன், யாக்கோபு கொல்லப்பட்டார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், ஸ்தேவான் கொல்லப்பட்டார். அந்த இடத்துல தேவன் காக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் வரலாம். லிசன் பிரியமானவர்களே, இயேசுவும் கொல்லப்பட்டார். இட் வாஸ் a religious and political murder put together. That was Jesus crucifixion. பட் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவானுடைய மரணம், இட் வாஸ் ரிலிஜியஸ் மர்டர். அப்போஸ்தலர் 12 எடுத்து பார்த்தீங்கன்னா அது பொலிட்டிக்கல் மர்டர். ஜீசஸ் மர்டர் எடுத்தீங்கன்னா இட் வாஸ் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் மர்டர் புட் டுகெதர். அப்ப அரசாங்கத்திலிருந்து வருகிறதான உபத்திரவம், மத தீவிரவாதிகளிடத்திலிருந்து வருகிறதான தாக்குதல்கள், அதிலே பலியானவர்களும் பைபிள்ல இருக்கிறது. எழுப்புதல் டைம்ல I believe there will be martyrs in this end time. இந்த கடைசி காலத்திலே இரத்த சாட்சிகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் விரும்பவில்லை, பட் பைபிள்ல நான் பார்க்கிறபடினாலே அது நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். இயேசுனுடைய சீஷர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கவில்லையா என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். Listen, in the purposes of God, they have fulfilled all that God had for them, and they went to be with the Lord, and through their death they glorified God. மரணத்தின் மூலம் தேவன் அவர்களை கொண்டு மகிமைப்பட்டார். ஆமென். Are you there? ஆமென். இது ஒருவேளை உங்களுக்கு கடினமான உபதேசம் போல தோன்றலாம். இயேசு பேசின சில உபதேசங்கள் கடினமாகத்தான் இருந்தது. But biblical teaching is biblical teaching, and we cannot run away from it, and we cannot tamper the truth. சத்தியத்தை நாம் நிலைக்குலைய செய்ய முடியாது. We should not, செய்யக்கூடாது. உபத்திரவம் என்பது ரியாலிட்டி என்பதை விசுவாசிகளுக்கு ஏதாவது ஒரு நிலையிலே சொல்லித்தான் ஆக வேண்டும். கவனிங்க, காஸ்பல் ஷேர் பண்ணுங்க, டிசைபிள் ஆக்குங்க, அவர்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உபத்திரவத்தை குறித்து சொல்லுங்க. அந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்தீங்கல்ல, அப்போஸ்தலர் 14:21-23. ஆமென். இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டிய ஒரு செய்தி. This is a message that needs to be heard, and in this end time it has to be heard. Soft pedaling messages are all over the place. Sugar coated preachers are on the increase, and we have diabetic Christians. இனிப்பு பிரசங்கியார்கள் பெருகிவிட்டபடியினாலே சர்க்கரை வியாதி கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங், ஆவிக்குரிய ரீதியிலே பைபிள்ல இருக்கிற முழு சத்தியம் பேசப்பட வேண்டும். உபத்திரவம் வரும் என்றால் உபத்திரவத்தை குறித்து பேச வேண்டும். வாக்குத்தத்த கல்ச்சர்லயே சபையை ஊற வைக்க கூடாது. ஆமென். வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நிபந்தனைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமென். I get sick and tired of the promises given by the preachers so often and taking away the conditions conveniently. How sad. இருக்கீங்களா? வசனத்தை ஒழுங்கா படிங்க. There will be persecution in the end times. We should be prepared for that. பவுல் ஆயத்தப்படுத்தினார், இயேசு ஆயத்தப்படுத்தினார், பேதுரு ஆயத்தப்படுத்தினார், யாக்கோபு ஆயத்தப்படுத்தினார். வசனங்கள் உண்டு, பேச வேண்டும். ஆமென். உபத்திரவத்தினாலே உண்டாகிற நன்மையை நான் உங்களுக்கு பேச போகிறேன் அடுத்த சில நிமிடங்கள். I'm going to talk about blessing of persecution. உபத்திரவம் வரும் பிரியமானவர்களே, அதை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவனும் உண்டு. ஆமென்.
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். James was killed. He was beheaded. It was a political murder. It was persecution. So சபைக்கு நெருக்கம். Listen. அதே அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், Acts 12:24, வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் 12:1-2 நெருக்கம். அப்போஸ்தலர் 12:24 பெருக்கம். கவனிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்க எருசலேம் யூதேயா சமாரியா பூமியின் கடைசி மட்டும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டு சொன்னார். 2ஆம் அதிகாரத்திலே அபிஷேகம் வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? எருசலேமை நிரப்பினார்கள் போதகத்தினாலே. பிரைஸ் காட். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரைஸ் காட். எருசலேம் சபை வளர்ந்து கொண்டே வருகிறது. பிரைஸ் காட். ஆனால் அவர்கள் யூதேயா சமாரியா பூமியின் கடைசி மட்டும் என்று சொன்ன இடத்திற்கு போகவில்லையே. கவனிங்க. அப்போஸ்தலர் 8:1, அப்போஸ்தலர் 8:1, Acts 8:1. அக்காலத்திலே எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. யூதேயா சமாரியாவுக்கு அபிஷேகம் பெற்றவுடனே போக வேண்டியவர்கள், ஆவியானவர் வந்தவுடனே போக வேண்டியவர்கள், அடி உதை வந்த பிறகுதான் போயிருக்கிறார்கள். அபிஷேகம் செய்யாதது அடி உதை செய்யும் என்றால் அடி உதை வேண்டுமென்றே நான் ஜெபிப்பேனே. What Pentecost failed, persecution did. That is what I see here. Acts 1:8. They did not obey. God sent Acts 8:1. அப்போஸ்தலர் 1:8 கீழ்ப்படியல. 8:1 ஆண்டவர் அனுப்பினார். அபிஷேகம் வரும் பொழுது எருசலேம் யூதேயா சமாரியா பூமியின் கடைசி மட்டும் போக வேண்டிய எருசலேம் சபையார் போகவில்லை. ஆகவே ஆண்டவர் எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பத்தை உண்டாக்கினார். நான் ஜெபிக்கிறேன், சபைகள் ஒருவேளை தேவனுடைய நோக்கத்திலே முழுமையாக ஈடுபடாமல் இருந்தால், ஆவியானவரை பெற்ற சபைகள், ஆகவே பெந்தேகோஸ்தே சபைகள் என்றே நான் அழுத்தி சொல்லுகிறேன். I am a Pentecostal, therefore I can speak for my church and the church that I represent. அடி உதை தான் செய்யும் என்றால் அடி உதை வரட்டும் என்று நான் சொல்லுவேனே. What persecution failed, Pentecost did. Acts 1:8 கீழ்ப்படியில 8:1 ஆண்டவர் அனுப்பி அவர்களை போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய்விட்டார். சிதறப்பட்டவர்கள் என்ன பண்ணினார்கள்? எங்கும் சென்று பிரசங்கித்தார்கள். 4ஆம் வசனம், therefore it is important. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஸ்தேவான் நிமித்தமாய் சிதறப்பட்டவர்கள் போய் சபை ஆரம்பித்தார்கள். அந்தியோகியா சபை அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது. Acts 11:18 onwards. So அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நெருக்கம் வந்தது, பெருக்கம் வந்தது. அப்போஸ்தலர் 8:1 உபத்திரவம் நோக்கத்தை முழுமைப்படுத்தியது, நிறைவேற்றியது. God will use everything for his purpose. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-14. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-14. பவுல் ஜெயிலிருந்து எழுதுகிறார். கவனியுங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். எனக்கு நடந்தது இந்த உபத்திரவம், இந்த ஜெயிலில் போட்டது, சுவிசேஷம் பிரபலமாவதற்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று. Look at the positive perspective of this man of God, a missionary.
அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இப்ப நான் இப்படி இருக்கிறதுனால, நான் இப்படி உபத்திரவத்தின் பாதை வழியா போகிறபடினால என்னுடைய லைஃப்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து இப்பொழுது அநேகர் தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். அநேகர் தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். Praise God. Hallelujah. இருக்கீங்களா? ஆமென். சோ தைரியமாய் மற்றவர்கள் எழுப்பி பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சுவிசேஷம் பிரபலமாவதற்கு இது பிரயோஜனமா இருக்கிறது நல்லது. சபை பெருக்கம் அடைவதற்கு இது வந்தது பரவாயில்ல. சபையை நோக்கத்துக்குள்ள கொண்டு போவதற்கு இது வந்தது பரவாயில்ல. Praise God for the blessings of persecution. Persecution in itself is not good. I understand that. But when it comes, God can turn it for his good. சிலுவை மரணம் என்பது எவ்வளவு கொடூரமான மரணம். அதுதான் உலகத்தின் ரட்சிப்புக்காக பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அந்த பர்சிக்யூஷன் இயேசு விட்டு கொடுத்தது போல நாம விட்டு கொடுக்கணுமே. குடும்பம் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடட்டும் ஆண்டவரே என்று இயேசு ஜெபித்தது போல ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனால் சீக்கிரத்தில் ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லுகிற பக்குவத்திற்கு வந்து விடுங்கள். That is being like Jesus. That is being like Jesus. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 Peter chapter 1 verse 6 and 7. 1 Peter chapter 1 verse 6 and 7 வாசிக்கலாம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். Look at what Peter is saying. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படும். உபத்திரவப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரு எழுதுகிறார். You become like a refined gold. It's good for you. உங்களை சுத்திகரிப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. உங்களை நோக்கத்திற்கு நேராக கொண்டு போகிறதற்கு உதவியாக இருக்கிறது. தேவராஜ்யம் பெருக்கம் அடைவதற்கு, வசனம் விருத்தி அடைவதற்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. தைரியமாய் மற்றவர்கள் எழுப்பி பிரசங்கிக்கிறதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. சுவிசேஷம் பிரபலியமாகும்படி அது பிரயோஜனமாய் இருக்கிறது. பாருங்க, சுவிசேஷம் பிரபலமாகும்படி இது நடந்திருக்கிறது என்று பாசிட்டிவா திங்க் பண்றாரே பவுல். உபத்திரவத்தினாலே உண்டாகிற நன்மைகளை நான் பட்டியலிட்டு கொண்டு வருகிறேன். பார்க்கிறீங்கல்ல, ரோமர் 8:28 சகலம் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன், சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கும் சபையினுடைய விரிவாக்கத்திற்கும் தேவ நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கும் ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்கும் சாத்தானை வெட்கப்படுத்துவதற்கும் உபத்திரவம் அனுமதிக்கப்படும். அதற்கு சரியான மாறுத்தரம் நீங்களும் நானும் கொடுக்க பழகிவிட்டால் ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். பதறாதீங்க. நிறைய பேருக்கு உயிர் கருப்பட்டி இல்லையா? செத்துறக்கூடாது. இருந்து என்னத்தை சாதிச்சோங்கிற கேள்வியும் கேளுங்களேன். நல்ல கவனிங்க. இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள். That was a cold blood murder. அது ஒரு கொடூரமான ஒரு கொலை. ஆனால் கவனிங்க, அது இயற்கை மரணம் இல்லை. ஆனாலும் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க நான் கேட்கிறேன். இந்த குறிப்பை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 17 அதிகாரம் 4 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார்,
பிதாவே, நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன். Father, I have completed what you have given me to do. இயேசு பிறந்த பொழுது கொல்ல பார்த்தான் ஏரோது. ஆண்டவர் பேசி தப்ப வைத்தார். பலமுறை இயேசு பிடிக்க வந்தார்கள், அவர் விலகி போனார். பாதுகாப்பு தேவன் கொடுத்து கொண்டே தான் இருந்தார், பிதாவாகிய தேவன். ஆனால் கவனியுங்கள், சிலுவை மரணம் என்று வரும் பொழுது அந்த வேளை அவர் ஏற்கனவே பிதா கொடுத்த காரியத்தை செய்து முடித்த பிறகு வந்த வேளை. உங்களை கொலை செய்தாலும் உங்க வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற முழுமையான நோக்கம் இருக்கிறதே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் எந்த நாயோ பேயோ உங்க மேல கை போட முடியாது. Are you there? So nothing to worry. If you die as a martyr, if you die for Jesus, what an honor. இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கு மரிக்கிறது என்பது எத்தனை பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் இது கிடைக்காதே. உங்களுக்கு கிடைத்தால் அதை பாக்கியமாக எண்ணலாமே. ஆகவே ட்ரூத்துக்காக நில்லுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உபத்திரப்பட்டா பரவாயில்ல, உங்களை யாரும் உங்க ஜீவனை எடுக்க முடியாது. உங்க நோக்கம் நிறைவேறுகிற வரை nothing to worry. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழும்புவதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகள் பேசப்பட வேண்டும். பைபிள்ல உள்ள சத்தியம் இது. இருக்கீங்களா? Are you there? சரி, பவுலுக்கு வருவோம். பவுலுடைய மரணம் natural death? Was Paul's murder, or rather Paul's death, was it a natural death? No, it was a murder again. ஆனா கவனிங்க 2 தீமோத்தேயு 4:7-8 என்ன சொல்றாரு பவுல்? What does Paul say? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have finished my race. I have kept my faith. See? அப்ப ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு தானங்க கொல்ல முடிஞ்சது. உங்களுடைய ஓட்டம், என்னுடைய ஓட்டம் ஓடி முடிக்கிற வரை இந்த உபத்திரவம் என்பது நம்மை சாகடித்து விடாது. ஆமென். We will be there. ஆமென். ஹல்லேலூயா. இரத்த சாட்சியாக நான் மரித்தாலும் நான் இரத்த சாட்சியாக மரிக்கிறதற்கு ஆயத்தம். அப்படி மரித்தாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற்றுகிற வரை ஒருவனும் என் மேல கை போட முடியாது. இந்த அசைக்கப்பட முடியாத விசுவாசம் இருக்கட்டும். மிஷனரி ஹீரோஸ் உடைய லைஃப் எல்லாம் எடுத்து பாருங்க. உபத்திரவத்திற்காக பயப்படாதவர்கள் அவர்கள். ஆமென். சபை சரித்திரத்திலும் இருக்கிறார்கள், வேதாகம சரித்திரத்திலும் இருக்கிறார்கள். டுடேஸ் ஹிஸ்டரி ஆர் ராதர் டுடேஸ் கண்டெம்பரரி மிஷனரி ஹீரோஸ்லயும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆமென். Praise God for such heroes of faith. ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. சபையானது உபத்திரவத்திற்காக பயப்படக்கூடாது. இங்க பாருங்க, கடைசி காலத்தில் பிசாசை எப்படி ஜெயித்தார்களாம். வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வாசிப்போம். அதுல 11ஆம் வசனம். ரெவலேஷன் 12 and verse 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 3 things. பொதுவா என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம், அதனாலே பிசாசை ஜெயித்தார்கள் என்று அடிக்கடி நீங்க கேட்பீங்க. Listen, there is one more and yet people miss out on that. The preachers miss out on that point and they fail to highlight that. They fail to even say that. 3 காரியம். இன்ஃபேக்ட் அதுதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். 3 things.
blood of the lamb, the word of testimony, and willingness to die. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம். மூன்றாவது, சாகத் துணிந்த மனப்பான்மை. இது மூன்று தாங்க கடைசி காலத்துல இருக்கிற பிசாசின் அந்த வார்ஃபேரை ஜெயிக்க முடியும். If you are in the self preservation mode, you are not going to defeat the enemy in the end times. கடைசி காலத்துல இருக்கிற ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்கள் ஜெயிக்க முடியாது. பிசாசன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று தீவிரமாய் செயல்படுகிற கடைசி காலம். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று செயல்படுகிற கடைசி காலம். இருக்கீங்களா? Hallelujah. Maybe the message that I'm preaching today is not bringing any encouragement for you, because you're so used to soft messages. ஆறுதலுக்காக தான் சபைக்கே வர்றோம், அங்கேயும் பாஸ்டர் இப்படி பேசுறாரே. ஆரோக்கியமா இருக்கணும். மிட்டாயே சப்பிக்கிட்டு இருந்தா பல்லு சொத்தையாயிரும், சக்கரை வியாதி வந்துடும், ஹெல்த்தியா இருக்க மாட்டீங்க. வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம். ஐயோ, இந்த கிறிஸ்மஸ் டைம்ல ஒவ்வொரு வீடா போயிட்டு பாட்டை பாடி அங்க உள்ள காணிக்கையை கலெக்ட் பண்ணி அங்க உள்ள ஸ்நாக்ஸுக்காக ஏங்கி இரவு ஆட்டம் போடுறதுக்காக அப்படியே ஒரு குரூப் போய் அங்க உள்ள மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து. I'm not very sure about all these kind of practices. இப்படிப்பட்டதான பழக்கங்களை குறித்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், வருஷத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம், டெய்லி ஒரு வாக்குத்தத்தம், அப்படியெல்லாம் பைபிள்ல யாரும் கொடுத்ததாக தெரியவில்லை. பைபிள் இஸ் full of promises, but it is with conditions, and all promises are applicable for you as long as you fulfill the conditions. நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றினால் எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு பொருந்தும். பட் அதையே நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக செய்கிறார்களோ என்றெல்லாம் எனக்கு எண்ணம் வரும். மேபி ஒரு சிலர் ஏமாற்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் இதுதான் செய்யணும் போலன்னு சொல்லிட்டு மற்ற ஊழியங்களை பார்த்து காப்பி அடித்தும் சிலர் செய்கிறார்கள். சிலர் விசுவாசிகள் அதை தான் கேட்கிறார்கள் என்று நேயர் விருப்ப நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேயர் விருப்பமா, நேசர் விருப்பமா? பிரசங்கிமார்களுக்கு நான் கேட்கிறேன். Are you there? ஆமென். கவனிங்க, நேரம் கடந்து விட்டது. பிலிப்பியர் 1:29. Philippians 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறதற்கு மாத்திரமல்ல, not just to believe, but to also suffer. It is given to us. அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. As much as you believe in Jesus, you must also embrace persecution என்பதுதான் இந்த வசனம். We believe in the substitutionary death of Jesus on the cross. எனக்காக அவர் மரித்தார், அவர் மரித்ததனால எனக்கு நன்மை. Good, that is salvation. Then the Bible also talks about co-death with Christ. We preach the substitutionary death, we don't preach co-death with Christ, which is discipleship subject. இருக்கீங்களா? நீங்க சிலுவை சுமக்க கூடாது ஆண்டவரேன்னு பேதுரு சொன்னாரு. சிலுவை சுமக்க கூடாதா தம்பி, நீ சுமக்கணும்பா அப்படின்னு இயேசு சொன்னது மத்தேயு 16 இருக்கிறதை நினைவு கூறுங்கள். You must take up your cross. Jesus took up his cross. Christian life is all about denying yourself and doing the will of God. And when you do that, you will suffer. But you will suffer only to reign with him. If you suffer with him,
you will reign with him. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். If you suffer with him, you will reign with him. There is a reward in eternity. எல்லாத்தையும் இங்கேயே ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க பிரியமானவர்களே. There is a reward that is waiting. பஞ்சம் வரும் இந்த கடைசி காலத்துல, உபத்திரவம் வரும் இந்த கடைசி காலத்துல, எழுப்புதலும் வரும் கடைசி காலத்துல. பஞ்சத்திற்காக ஆயத்தப்படுவோம். Spiritually speaking, nothing to worry. பஞ்சகாலத்தில் யோசேப்பு செழித்தான், பஞ்சகாலத்திலே ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுத்தான், பஞ்சகாலத்திலே சாரிபாத் விதவை ஆசீர்வதிக்கப்பட்டால், பஞ்சகாலத்திலே எலியாவுக்கு போஷாக்கு உண்டானது. கமான். ஸோ நத்திங் டு வரி. பட் உலகத்தில் இது நடக்கும், தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். பட் ரெவலேஷனில் நடக்கிறீங்களா? பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸில் நடக்கிறீங்களா? அசைக்கக்கூடிய எல்லாவற்றையும் அசைக்கிற நேரத்தில் உறுதியாக இருப்பீங்களா? உபத்திரவம் இன்னொரு பக்கம் வரும். அதை சமாளிக்கிறதற்கு நீங்கள் சுயநலவாதிகளாக இல்லாமல், யாரையும் காட்டி கொடுக்காமல், நீங்கள் வஞ்சிக்கப்படாமல், இடராமல் இருப்பீர்களா? குளோபல் ரிவைவல், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அதிலும் பங்கெடுங்கள். ஆமென். This is end time message for you. This is prophetic scripture for you. Let us not be ignorant. இருளிலே தடுமாறிக்கொண்டிருக்க வேண்டாம். 2 பேதுரு 1:19 வாசிக்கிற பிரகாரம் ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார் என்று நம்புகிறேன். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை திறந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வசன வெளிச்சம் இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் கேட்க விரும்புகிற செய்திகளை பிரசங்கியார்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று கடைசி காலத்திலே ஆண்டவரே, நாங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பிரகாரம் ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே ஒரு கூட்டம் இருக்கிற காலம் இது. ஆண்டவர், நாங்கள் அப்படி இராதபடிக்கு சத்தியத்திற்கு செவி சாய்க்க கிருபை தாரும். உபத்திரவத்திற்கு ஆயத்தப்பட கிருபை தாரும். உபத்திரவத்திற்கு சரியான மாறுத்தரம் கொடுக்க ஞானத்தை தாரும், துணிச்சலை தாரும், தைரியத்தை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இரத்த சாட்சியாக மரிக்கிறதற்கும் எங்களுக்கு ஸ்லாக்கியம் கிடைத்தால் அதை பாக்கியமாக எண்ணி நாங்கள் விட்டு கொடுத்து உமக்காக உண்மையாய் இருக்க கடைசி பரிதம். மரணபரிதம் உண்மையாயிரு என்று சொன்னீங்களே, மரணபரிதம் உண்மையாயிரு சொன்னீங்களே, நாங்கள் மரணபரிதம் உண்மையா இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். உபத்திரவ நேரத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்போம். கடைசி நாட்களில் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் என்றும் வேதம் எச்சரிக்கிறது. நாம் விழிப்புடன் இருப்போம், அன்புடன் இருப்போம், விசுவாசத்துடன் இருப்போம், ஒருவருக்காக ஒருவர் இருப்போம். ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் என்ற ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய அழைப்புக்கு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமேன். விருப்பத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே நம்முடைய நல் சீடர் ஆகுவோம் என்ற ஒரு கமிட்மெண்ட் பாடல் பாடுவோம். எந்த உபத்திரவத்திலையும் நாங்கள் உண்மையாக இருப்போம்னு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அந்த நேரத்தில் காணிக்கையும் நாம் செலுத்தலாம். பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள். இதோ இயேசு வருகிறார். ஆமென். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா. அவர் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்க்க அவர் வருகிறார். இந்த பாடலின் வார்த்தைகள் அப்படியே சொல்லுகிறது. இதோ நம் இயேசு ராஜா அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஆனபடினால வேகமாக நாம் செயல்பட வேண்டும். ஆமென். அவரை பின்பற்றுகிற சீடர்களாக, அநேகரை நீதிக்குட்படுத்துகிற தேவதாசர்களாக இந்த கடைசி நாட்களிலே எழும்பி நாம் பயன்படுவோம். அவர் பணிக்காக நம்ம ஒன்றாக உழைப்போம். ஆமென். இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம்.
இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்மா தேகத்தை எல்லாம் அவர் பணிக்கு தந்து, கல்வி, திறமை, பலன், செல்வம், தாளந்து எல்லாவற்றையும் அவர் பணிக்கு அர்ப்பணிப்போம். ஆமென். ராஜாவின் வருகை சமீபம், ராஜாவின் வேலை அவசியம். உழைப்போம், ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 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 பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு கூட ஆராதனையில் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவன் எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion fellowship of the Holy Spirit be our portion now and forevermore. Amen. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.